இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே. தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவெளியிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவரப்பா. ஆண்டவரே நீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல திருமண காரியங்கள் இருக்குதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே திருமண ஆராதனைக்காய் மகள் புறப்பட்டு போகிறாங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கரம் கூட ஒருபடியாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே மாறாத கிருபை ஆண்டவரே, உங்க தயவு ஆண்டவரே அவர்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவரே உங்க கரம் எங்களோடு வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே திருமணத்திற்கு சென்ற ஆண்டவரே சபையில் ஆண்டவரே இந்த திருமண காரியத்தில் கலந்து கொள்வதற்காக ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற பிள்ளைகளோடு உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. வருகிற போதலோடு உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே நிறைந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
தீயின் கட்டு உலக மாயை எல்லாம் விரைந்தோடும். தீயின் கட்டு உலக மாயை எல்லாம் விரைந்தோடும். நோயின் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற செபிக்கிற தகப்பனே, இந்த நாளில் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கரம் எங்களை நடத்தும்படியாக செபிக்கின்ற நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக செபிக்கலாம். ஏசு கிறிஸ்துவின் ஜீவனால ஆமென்.
சகாய பர்வதமே வல்ல கோட்டையும் மரணுமாமே ஏதும் பயம் ஒன்றும் வேண்டாம் என்றார் எந்த சேதமின்றி காக்கவல்லோ எந்த சேதமின்றி காக்கவல்லோ எந்த சேதமின்றி காக்கவல்லோ ஏதும் பயம் ஒன்றும் வேண்டாம் என்றார் எந்த சேதமின்றி காக்கவல்லோ எந்த சேதமின்றி காக்கவல்லோ எந்த சேதமின்றி காக்கவல்லோ துதி துதி என் மனமே துதிகளுக்குள் வசிப்பவரை இந்த நல்ல நேரத்திற்காக இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமண ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. நீர் எவ்வளவு நல்லவராக வல்லவராக எங்களுக்கு என்றென்றைக்கும் போதுமானவராக இருக்கிற தேவனாக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த திருமண ஆராதனை நீரை முற்றிலும் ஆசீர்வதித்து பொறுப்படுத்தி எங்களுக்கு நடத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த மணமக்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்று எப்படி சந்தோஷமா இருக்கிறார்களோ இதே போல் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக ஆனந்த களிப்போடு இன்றைக்கு உமக்கும் சபைக்கும் குடும்பங்களுக்கும் உண்மையா இருக்க நீர் கிருபை தருவீராக. மீதியான பகுதிகளும் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நன்றி பாஸ்டர். எல்லாரும் தயவாக மறுபடியும் நன்றித்துனே ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் தெரிந்தவர்கள் எங்களோடு இணைந்து பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்த இருக்கிறேன். இந்த மத்தியில் இருக்கிற பாஸ்டர் கிருபாகரன் தாமஸ் முன்பு வந்து பாடலாம். நன்றி
இயேசுவே வாக்குத்தத்தம் தந்தவரே உங்கள் வாக்கில் உண்மை உள்ளவரே வாக்குத்தத்தம் தந்தவரே உங்கள் வாக்கில் உண்மை உள்ளவரே யார் வளர்ந்தாலும் நான் வரவேனே இந்த வாக்களுக்கு அழைத்தவரே யார் வளர்ந்தாலும் நான் வரவேனே இந்த வாக்களுக்கு அழைத்தவரே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் வருடங்கள் காலங்கள் என்னை வருவாமல் காத்தீரையா வருடங்கள் காலங்களா என்னை வருவாமல் காத்தீரையா உம்மல்ல கரத்தா என்னை தாங்கினேன் உன் சிறுகாலை மொழி காட்டிட்டேன் உம்மல்ல கரத்தா என்னை தாங்கினேன் உன் சிறுகாலை மொழி காட்டிட்டேன் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை வரவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை வரவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் எதிர்காலம் கையிலே எந்த பயமும் நீங்கியதே எதிர்காலம் கையிலே எந்த பயமும் நீங்கியதே வீரன் பக்கத்தில் பயப்படனே என் துணையாக இருப்பவரே வீரன் பக்கத்தில் பயப்படனே என் துணையாக இருப்பவரே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஜெபிக்கிறேன் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே அக்கினி மதுமீனே என்னாலுதல் படை நீரே அக்கினி
துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. சாயலாக உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கவும் அந்த சராசரங்களை சிருஷ்டிக்கவும் வல்லமை உள்ள தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் அடித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் அடித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரே கரம் பிடித்து உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரே கரம் பிடித்து உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. மனம் பறந்த போது கிடக்குள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. மனம் கலந்த போது கிடக்குள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று உண்மையாம் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் உண்மையாம் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார்
என் தேவனாம் நான் உயருவேன், என் தேவனாம் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். உன்னுடைய எதிர்காலத்துக்கு பிரகாசமுள்ள வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒருவரே காரணராக இருந்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் சமூகத்தை நாடி வந்திருக்கும் போது அவர் நம்மை வெறுமையாய் அனுப்பாதபடிக்கு கர்த்தர் நல்லவராய் இருந்திருக்கிறாரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பகலின் நேரத்துல அவன் குளிர்ச்சியான நேரத்துல அன்றைக்கு ஆதாம் ஏவாளோடு கூட ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் உலாவும்படி அவர்கள் நடுவிலே இருந்தது போல அவர் குடும்ப வாழ்க்கைக்கு நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அவன் தேவனை தேடுகிறவர்களுக்கு நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இனியும் பெரிதானவைகளை காணும்படி கர்த்தர் செய்வார். அவன் இப்பொழுது அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். முடிவு மட்டும் நடத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைக்கிறார். அவரே அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிறார். அவரே அவருக்கு போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில யெகோவா ஈரையாக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராக சர்வ வல்லமை உள்ளவராக கூட இருக்கிறாரு. ஒரு விஷயம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி, 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 நன்றி. மகிமையான காரியங்களை உங்கள் மூலம் உங்கள் குடும்பங்களின் மூலம் கர்த்தர் செய்திருக்கும்படி அவன் கர்த்தர் நினைத்திருக்கிறார். சமுதாயத்தின் நடுவில் அவன் உறவினர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி உங்கள் பெருகப்படும்படி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை தனையாக கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி இதிலும் பெரிதானவைகளை காண்பார், இதிலும் பெரிதானவைகளை காண்பார். இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகளை காட்டிலும் எல்லாவற்றிற்கும் பதிலாக இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் காண்பார். ஆமென். நன்றி, நன்றி. கர்த்தர் செய்த பெரிய அதிசயங்களும் அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக இனி அநேகர் அறிந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக இந்த பூமியில் உள்ள அநேகர் அதை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் என்ற வார்த்தையின்படியே அவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அவருக்கு மகிமையை நான் செலுத்த வேண்டுமே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஒருவரே நல் மேய்ப்பராக இருந்து குறைவின்றி காக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எல்லா விதமான பயத்திலிருந்து எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தந்திருக்கிறார். இவர்களை தேவன் சமூகத்தில் இணைத்த போது கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி இருக்கிறார். நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது எல்லா குறைவுகள் எல்லாம் நிறைவாகும், எல்லா குறைவுகள் நிறைவாகும். நாமே ஒரு விஷயம் பலத்த கரத்தோடு கூட எதிர்காலம் ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் இன்று முதல் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக ஆண்டவருடைய சத்தியத்திற்காக நிற்கிறபடினால பழைய வாழ்க்கையை பார்க்கிறோம், இன்னும் பெரிதானவைகளை கர்த்தர் காண செய்வார். உங்களை நடத்துவதற்கு, உங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பதற்கு நீ போதுமானவர். நன்றி ஆண்டவரே. விலகாதிரு
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். தெரிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாவது செய்திடுவார். எந்நாளிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாவது செய்திடுவார். எந்நாளிலும் என்னை மறந்தது உண்டா? முன்னாக கடந்து சென்று எல்லா போடலானவர்களை சபையாக்குகிறவர், எல்லா பள்ளங்களை மாற்றி போடுகிறவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஒரு பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் நின்று வரை வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நம் மத்தியிலே புதுக்கோட்டை பரிசுத்த பர்வதம் ஏஜி சபைக்குடைய உதவி போன்றதாக இருக்கிற பாஸ்டர் பார்த்திராஜன் அவர்கள் முன்பு வந்து அந்த வேத பகுதி வாசிக்கும்படி நான் வாழ்க்கிறேன். தேவனுக்கு நெறிகளை உண்டாகட்டும். 1 பேதுரு 3 அதிகாரம் 3 வசனம் 1 முதல் 7 வரையிலும் வாசிக்க யாவரும் கவனிப்போமாக. அந்தபடியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இந்தபடி பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ஆமென். ஆண்டுடைய சமூகத்திலே அருமையான தன்னுடைய பிள்ளைகள் இருவரும் திருமண உடன்படிக்கை செய்வதன் மூலமாக குடும்பமாக இன்றைக்கு இணைக்கப்பட இருக்கிற இந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். ஒரு 10 முதல் 15 நிமிடங்கள் வரையிலும் பரிசுத்த வேதத்திலிருந்து நன்மையான ஈவுகள் எங்கே இருந்து வருகிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவாகிய இயேசுவிடத்திலிருந்து அந்த கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மையான ஈவுகள் இறங்கி வருகிறது என்று வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். நன்மையான ஈவுகள் என்று தமிழ் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் அந்த ஈவு என்கிற வார்த்தைக்கு கிஃப்ட், அதாவது வெகுமதி அல்லது பிரைஸ் என்கிற வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்த அருமையான மணமகனுக்கு இந்த மணமகள் ஒரு ஈவாக, ஒரு கிஃப்டாக, அதே போல இந்த மணமகனுக்கு அருமையான இந்த மணமகனை ஆண்டவர் ஒரு ஈவாக, ஒரு பிரைஸாக, ஒரு கிஃப்டாக ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். இந்த ஈவு எப்படிப்பட்ட ஈவு என்ற வேதத்திலிருந்து சில வசனங்கள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தினுடைய முந்தைய பகுதி சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of God. இந்த ரட்சிப்பு என்கிற ஒரு காரியம் ஆண்டவர் உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு என்கிற காரியம் அது ஒரு gift. அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்த ஒரு வெகுமதி. ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு நான் சொன்னேன், ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிற பிரைஸ், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு gift. அது இலவசமாய் கொடுக்கிற ஒரு காரியம். அதை ஆண்டவர் இந்த மணமகனுக்கு கொடுத்திருக்கிறார், இந்த மணமகனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலருக்கு ஆண்டவர் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன? அந்த ஈவு என்ன? அந்த கிஃப்ட் என்ன? பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பிறக்கும் போது பாவிகளாகத்தான் இந்த உலகத்திலே நாம் பிறக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷனும் இந்த பரலோகத்துக்கு வர முடியாது என்று இயேசு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு பாக்கியத்தை ஈவாக கிஃப்டாக ஆண்டவர் அருமையான இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாதவர்களாக இருப்போமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெய் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் தருகிற ஒரு வாழ்க்கையை நாம் பின்பற்றி நடப்போமானால், நிச்சயமாக இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு ஒரு மறுபுலக வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை இந்த ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால் மாத்திரமே பெற முடியும். அது இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று முன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இந்த வசனம் எதை குறித்து சொல்லுகிறது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை நம்பி பாவ மன்னிப்பு பெற்று அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அவரை விசுவாசித்து இருக்கிற, அவரையே உண்மையாய் பரிசுத்தமாய் ஜீவிக்கிற அந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி, தெய்வம் நம்மிடத்திலே வாசம் பண்ணுகிறதற்கு அடையாளமான ஒரு ஆவியானவராக. இன்றைக்கு ஒருவேளை உலகத்திலே இயேசு தெய்வம், அந்த தெய்வம் இயேசு என்கிற வடிவில் இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்கிற வடிவிலே அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் முத்து, மணமகளுடைய பேர் என்னது? முத்து கல்பனா. 2 முத்துக்கள் நீங்க இருக்கிறாங்க பாருங்க. அது எதுமா தெரியல. பிப்ரவரி மாதத்துல நம்முடைய சபையில வைத்து திருமணம் நடந்தது. இதே போலதான் நம்ம ஐயா சர்ச்சில் இருந்து புதுக்கோட்டை பரிசுத்த பர்வத ஏஜி சபையில இருந்து அருமையான மணமகள். அந்த மணமகளுடைய பேர் யாருக்காரு தெரியுமா? அந்த மகளுடைய பேரு முத்துமணி பிரியா. அந்த மணமகன் கொம்புகாரன் பட்டம் சபை ஊரை சேர்ந்த எங்களுடைய சபையுடைய விசுவாசி. அவர் பேர் முத்துத்தான். நான் காலையில் யோசித்து பார்த்தேன், முத்துக்களாக கத்த தருகிறேன். பாத்தீங்களா, அங்க பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒரு முத்து இங்க கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் கொடுத்த இது ஒரு ஈவு தான். அந்த பேர்ல எவ்வளவு பொறுத்து இருக்கு பாருங்க. முத்துக்கள் ஆண்டவர் கொடுக்கிறதானே ஒரு கிஃப்ட்ஸ். ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு நீங்க மனைவியை கண்டடை போறீங்க. இப்போ ஒரு சில நிமிடத்துல தேவ சமூகத்துல நீங்கள் கணவன் மனைவியாக இணைக்கப்பட இருக்கிறீர்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு கிஃப்ட். அதை எப்பொழுது அந்த ஞாபகத்துல வைத்திருக்கணும். புத்தியுள்ள மனைவி, வேதத்துல நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, ஒரு புத்தியுள்ள மனைவியுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது அநேக காரியங்கள் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதுல ஒன்று பாத்தீங்கன்னா, அந்த புத்தியுள்ள ஸ்திரீயுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். பெண்கள் அதிகமா பேசக்கூடியவங்க தான் நமக்கு தெரியும். ஆண்கள் அதிகமா பேசுறதுல பெண்கள் அதிகமா பேசுவாங்க. இவர்களை ஆண்டவர் முன்குறித்து இந்த நாளிலே தேவ சங்கத்திலே இணைக்கப்படும்படி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கிஃப்டை, இந்த பிரைஸ், இந்த வெகுமதியை, இது இலவசமான வெகுமதியை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத இடங்களிலிருந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இடத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்த கணவனுக்காக பெண்கள் நன்றி செலுத்தணும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவிமாருக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவர் இன்னைக்கு தந்த ஈவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு பின்புதாக நம் மத்தியில் வந்திருக்கிற அருமையான புதுக்கோட்டை பரிசுத்த பர்வத ஏஜி சபையின் தலைமை போதகராக இருக்கிற சாமுவேல் ஜெபராஜ் அவர்கள் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். தேவன் அருளுகிற சொல்ல முடியாத ஈவுகள், எத்தனையோ ஈவுகள் ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிறார். வேத வசனம் சொல்கிறது, நீங்களும்
நமக்கு சகலவித நன்மைகளையும் நிறைவாய் தருகிற தேவன், சம்பூர்ணமாய் தருகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று வேத வார்த்தையின்படி இன்னைக்கு அருமையான இந்த மகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை கண்டடைய இருக்கிறார். இந்த மகள் ஒரு நன்மையை கண்டடைய இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திருமண ஆராதனையில் வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். மணமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷமாக இந்த சபையின் தலைமை போதகரும் இணை போதகரும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். திருமண ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்படி நமக்கு வந்திருக்கிற டாக்டர் வேகசிந்தையா அவருக்காக கத்தரை துதிக்கிறேன். இரு வீட்டாரையும் பார்ப்பதிலே சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கிற எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சமமாக கழிப்பை கத்தர் கொடுக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கத்த நல்லவர். இப்பொழுதும் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான மணமகன் முருதைகாய், மணமகள் கல்பனா, இன்றைக்கு 2 பேரும் அவர்கள் திருமணத்தில் இணைக்கப்பட போகிறார்கள். இது இவர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாள். 2 பேரையும் ஆண்டவர் இணைத்து ஆறுதலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவாய் தருவாராக. மனுஷன் முகத்தை பார்க்கலாம், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். 2 பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இருக்கிற பெருமை வேதனைகள் உண்டு. ஆனால் நிச்சயமா இன்றைக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஆறுதலாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இரு வீட்டாரிலும் உங்களை மட்டும் பாதுகாத்து உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்த உங்கள் குடும்பத்தாரை மறந்து விடாதீர்கள். அவர்களை நேசிக்க மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த மணமகனும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும் அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் நிற்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானாவூரில் நடந்த திருமணத்துக்கு சென்று தமது முதலாம் அற்புதத்தை செய்து திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது என்று வேத வசனங்கள் கூறுகின்றன. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். தேவநாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கவும், வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி 2 பேரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுது எழுத்தின் மூலம் சொல்ல கடவீர்கள். இப்பொழுது சொல்லாவிட்டால் இனி ஒருபோதும் சொல்லாதிருக்க கடவீர்கள் என்று கட்டளையிடுகிறேன். நீங்கள் ஒழுங்கின்படி திருமணத்தில் சேர்க்கப்படக்கூடாத காரணம் என்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுது அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். நீங்கள் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் வளர்ந்தவர்கள். ஜெபித்து தேவ சுத்தத்தின்படி இந்த காரியத்தை தீர்மானித்திருக்கிறீர்கள். கர்த்தரே இதை செய்தார் என்று மனப்பூர்வமாக நம்புகிறீர்களா? முருதைகாய் ஆகிய நான் கல்பனா ஆகிய உன்னுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும்
அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்பனா ஆகிய நான் முர்தேகாய் ஆகிய உம்முடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையை ஒருமித்து வாழ இவளை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்று. நீங்கள் இருவரும் உயிருடன் பிறமுகம் வாராமல் இவளுக்கு கணவராக இருக்கிறார். கல்பனா, தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவரை உனக்கு விவாகத்திற்காக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்று. நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பிறமுகம் பாராமல் இவருக்கு மனைவியாக இருப்பார். இப்பொழுதும் என்னுடைய மாமா வரும்படி கேட்கிறேன். கல்பனா ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவு உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆகிய உண்மை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி அவர் முகத்தை பார்த்து பேசணும். நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவு உண்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். கை தட்டி வாழ்த்துக்கள். அவர்களை மனிதன் ஒரு காலம் பிரிக்காதிருக்க கடவன். முதலாயும் கல்பனாவும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியில் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைப்பிடித்து அறிவித்ததினால் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். இன்னும் ஒரு தடவை கை தட்டி என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுகே மகிமை சேர்ந்து பாடுவோம். ஐயா வாழ்க 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 ஐயா வாழ்க யாவரும் எழுந்து நின்று மணமக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம்.
இல்லை. ஆனா தேவனே தாயும் தகப்பனுமாக இருக்கிறார். ஆவிக்குரிய அப்பா அம்மாவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கி அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்பா அம்மா இல்லைன்னா அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். தாய் தகப்பன் இருந்தே இன்னைக்கு பிள்ளைகள் கஷ்டப்படும் போது இந்த பிள்ளைகள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனா இவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் அநேகரை கொடுத்தார், உறவுகளை கொடுத்தார், நல்ல உறவினர்களை கொடுத்தார், நல்ல சபையை கொடுத்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்று முதல் இவர்களை இணைத்த தெய்வம் மூன்றாவது நபராக முப்பரின் நூலாக நீர் இணைவதற்காக நன்றி ராஜா. கையை பிடிச்சு ஆமென் சொல்றார். இல்ல ஜோமன ஷாபா ரபா 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 ரீபா ரபா ரபா ஷங்கபா ரபா. தகப்பனே தகப்பனே தேவனே ஆண்டவரே, இவர்களை கைவிடாதவரே, கரம் பிடித்தவரே, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர். உங்களுடைய கரம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில சகல ஆவிக்குரிய உலக ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுப்பீரார், நிறைவாய் கொடுப்பீரார். ஊழியர்களாகிய நாங்கள் சபை மக்கள் உறவினர்கள் சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகல நன்மைகளாக ஏற்ற காலத்துல புத்திர பாக்கியங்களை கொடுத்து நீர் மேன்மைப்படுத்தும். ஒரு நன்மையும் குறைபடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். அநேகருக்கு இவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். இவர்களை அற்பமாய் பார்த்தவர்கள் ஆச்சரியமாய் பார்க்க வைப்பீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். அருளிரண்டமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. ஏராளம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மத்தில் இருக்கிற அருமையான டாக்டர் வீரசிங் ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாத ஜெபத்தை நம்மத்தில் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி குடும்பமாக்கி ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே மொத்தாய் கல்பனாக ஆண்டவரை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர் கட்டாவை இரு கரத்தை கட்டாவை இணைத்து குடும்பமாக்கினே நன்றியோடு சோதரிக்கிறோம் ஐயா. இவருடைய கட்டாவை சகல நன்மையும் ஆண்டவரை ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து கடந்து வருகிறது சகல நன்மையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. இவர் குடும்பம் ஆண்டவரை தழைத்து ஆண்டவரை செழிக்க கட்டாவை நாங்கள் ஆண்டவரே போதவாய் கட்டாவை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே நான் ஆண்டவரே இவரை ஆசீர்வதிப்பெற்ற தேவன் நீர் ஆண்டவரே இவருடைய ஆண்டவரே இடமுள்ளாவட்டு கட்டாவை ஆசீர்வதித்து பெருகப்படும். நான் உங்களை வாழாக்குவன் தலையாக்குவேன், உங்களை கீழாக்குவன் மேலாக்குவேன் என்ற வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே படிக்க நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீர் அல்லவா? இப்படியா ஆண்டவர்களுடைய ஆசீர்வதித்து உயர்த்தினீராக. இந்த குடும்பம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மற்றவர்களுக்கு காணப்படும்படியா ஆண்டவரே ஓமா தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமாய் ஆண்டவரே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏற்ற வேளையிலே உங்களுக்கு புத்திரபாக்கியங்கள் கொடுத்து வம்சமாய் ஆராதிக்க தொழுவில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தாவே கொடு. இந்த ஆண்டவரே இந்த திருமண பந்தத்தின் நிமித்தமாக வந்த உறவினர்கள் நண்பர்கள் போத பிதாக்கள் எல்லா இடத்தால் தொட்டு ஆசீர்வதியும். தொடர்ந்து நடக்கிற விருதிலும் எந்த குறையும் இல்லாமல் நிறைவா நடத்த வேண்டும் ஆச்சரிக்கிறேன். எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் வந்து செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுது எப்பொழுதும் சதாகாலங்களும் குறிப்பாக இன்று திருமணம் கண்ட அருமையான மணமகன் மோர்தேகாய் கல்பனாவோடு நீடித்திருப்பதாக. ஆமென் ஆமென்.
ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரீசுதனை புல் மீது அமிழ்து அழுதவனை, புல் மீது அமிழ்து அழுதவனை, புல் மீது அமிழ்து அழுதவனை, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி இந்நிலத்துற்றோனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, அம்பரம் மேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரம் மேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை